ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம மேத் புத்தா கிளாஸில் அல்ஜிப்ரா இயற்கணிதமோட ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக மெயினாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அல்ஜிப்ரா கிட்டத்தட்ட நம்மளோட அரித்மெட்டிக் கான்செப்ட்ஸ் மாதிரி தான். அரித்மெட்டிக்னா எண் கணிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட அரித்மெட்டிக் மாதிரி தான் அல்ஜிப்ரா கூட. அரித்மெட்டிக்கில் என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குதோ அது அல்ஜிப்ரா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுது. மற்றும் அரித்மெட்டிக்கில் முக்கியமாக 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதுதான் அரித்மெட்டிக்கோட 4 ஆப்ரேஷன்ஸ். இந்த 4 ஆப்ரேஷன்ஸும் கண்டிப்பாக அல்ஜிப்ரா யூஸ் பண்ணுது. அல்ஜிப்ராக்கும் அரித்மெட்டிக்கும் முக்கியமாக என்ன வித்தியாசம் அப்படின்னா, அல்ஜிப்ரா அன்னோன் வேல்யூஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வருது. தெரியாத எண் அப்படின்னு சொல்லுவோம், அன்னோன் வேல்யூஸ். ஸோ அந்த கான்செப்ட் அல்ஜிப்ரா கொண்டு வருது. ஸோ அரித்மெட்டிக்கில் படிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம், ஒரு கொஸ்டினோட அன்னோன் வேல்யூ என்னது அப்படின்னா அந்த கொஸ்டினோட ஆன்சர். ஒரு கேள்விக்கான தெரியாத எண் என்னது அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 + 2 இது என்னது. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுற வரைக்கும் இந்த கொஸ்டினோட விடை என்னன்னு நமக்கு தெரியாது. சால்வ் பண்ணிட்டோன்னா இந்த கொஸ்டினோட அன்னோன் வேல்யூ தெரிஞ்சிடும். பட் முக்கியமாக அல்ஜிப்ராவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டினோட அன்னோன் வேல்யூ நம்மளுக்கு தெரியணும்னா அந்த அன்னோன் வேல்யூவோட இடத்துல நம்ம ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஏபிசிடி ஜெட் வரைக்கும். இதில் ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் தான் நம்ம யூஸ்வலாக அந்த சிம்பிளாக யூஸ் பண்ணுவோம். ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணது நம்மளோட ஆல்ஃபபெட் எக்ஸ். ஓகேங்களா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய வாட்டி இந்த ஆல்ஃபபெட் எக்ஸை யூஸ் பண்ணிப்போம். அரித்மெட்டிக்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ 1 + 2 = டேஷ் அப்படின்னு போட்டு விட்ருவோம். கரெக்டுங்களா, சின்ன வயசில் நம்ம பார்த்துருவோம். இப்படி டேஷ்னு போட்டு இந்த கேள்வியை சால்வ் பண்ணிட்டோன்னா அந்த டேஷோட இடத்துல அந்த ஆன்சர் எழுதி விட்ருவோம். பட் இதே அல்ஜிப்ராவில் என்ன பண்ணுவோம்னா 1 + 2 போட்டு = எக்ஸ் அப்படின்னு போட்டு விட்ருவோம். ஸோ இந்த எக்ஸ் அந்த அன்னோன் வேல்யூ தெரியாத எண்கான ஒரு பிளேஸ் ஹோல்டர், டெம்பரரி பிளேஸ் ஹோல்டர், ஒரு தற்காலிக ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லலாம். அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த எக்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த அன்னோன் வேல்யூஸ் அப்படின்ற அல்ஜிப்ராவோட ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பேசிக் கான்செப்ட். இங்கே நம்ம பார்க்குறது என்னது அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஒரு பேசிக் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா, இயற்கணித சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவேஷன்ஸ். ஸோ அல்ஜிப்ராவில் ஈக்குவேஷன்ஸ்னால் என்னது அப்படின்னா, இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். பேசிக்கலாக அந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், கோவை அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் எப்போவுமே ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூவும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூவும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்றது தான் ஒரு ஈக்குவேஷன். அதுதான் பேர்லேயே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அப்படின்ற வார்த்தை வருது, ஈக்குவேஷன். இப்போது நம்ம பார்க்குற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாமே நோன் வேல்யூஸாக இருக்குது, தெரிஞ்ச எண்ணாவே இருக்குது. அதாவது 1, 2 அப்படின்ற நம்பர் இருக்குது. எதுவும் அன்னோன் வேல்யூஸ் இல்லை, சிம்பிள்ஸ் எதுவுமே இல்லை, எக்ஸ் அந்த மாதிரி. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு அன்னோன் வேல்யூ இருக்குது, எக்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ஈக்குவேஷனில் ஒரு அன்னோன் வேல்யூ இருக்கும். ஸோ அல்ஜிப்ராவோட ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி அந்த அன்னோன் வேல்யூ என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இதை சால்விங் த ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்ஸ்லாம் சொல்லுவாங்க, சால்வ் திஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருவாங்க எக்ஸாமில் கொஸ்டின். ஸோ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற அன்னோன் வேல்யூ அதை நம்ம சால்வ் பண்ணி அந்த அன்னோன் வேல்யூவோட விடை என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 + 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஒரு அடிஷன். ஸோ 1 + 2 3 = எக்ஸ். ஸோ இது நத்திங் பட் எக்ஸ் = 3, ரெண்டும் சேம் தான். நம்மளோட ஈக்குவேஷனோட அன்னோன் வேல்யூ எக்ஸோட வேல்யூ என்னது அப்படின்னா 3. ஸோ இந்த 3 தூக்கி நம்ம இங்கே மேலே போட்டோம் அப்படின்னா இப்படி இருக்கும். 1 + 2 அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, = 3. ரைட் ஹேண்ட் சைடில் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் 3. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ சேமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ 3 = 3. கரெக்டுங்களா? ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷனை. யூஸ்வலாக இப்படி கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்ஸில் யூஸ்வலாக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுப்பாங்க. இதே ஒரு படி மேலே போய் கொஞ்சம் வேறு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் - 2 = 1. இது பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் கிடையாது. நான் இங்கே மேலே இருக்கிற ஈக்குவேஷனே தான் கொஞ்சம் வேறு மாதிரி இங்கே கீழே எழுதியிருக்கேன். அதாவது இருக்கிற நம்பர்ஸு எல்லாம் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதை சால்வ் பண்ணுனா கூட ஆன்சர் சேமாக தான் வந்துடும், எக்ஸ் = 3 அப்படின்னு வரும். ஸோ பேசிக்காக அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணது ஒரு கேம் மாதிரி நீங்கள் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்பர்ஸ் இருக்கலாம், ப்ளஸ் அன்னோன் வேல்யூஸ் இருக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் அன்னோன் வேல்யூஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம்.
இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கேம் மாதிரி நம்ம ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சில ரூல்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணி கடைசியாக வந்து அந்த அன்னோன் வேல்யூ என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். அந்த அன்னோன் வேல்யூ வந்துட்டு எப்போவுமே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த மெயின் ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கும் எப்போவுமே. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து நம்ம கண்டிப்பாக எப்படி விதவிதமான ஈக்குவேஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக பார்ப்போம். பட் இப்போ வந்து மெயினாக வந்துட்டு இந்த சிம்பிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, எக்ஸுங்கிற சிம்பிள், அன்னோன் வேல்யூ சிம்பிள், இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து சில ரூல்ஸ் இருக்குது எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரூல்ஸ்லாம் வந்து என்னது அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த சிம்பிள் இல்லை லெட்டர் இருக்குது இல்லைங்களா ஒரு ப்ராப்ளமில், அதாவது இப்போ நம்ம பார்த்த ப்ராப்ளமில் வந்து எக்ஸுங்கிற லெட்டர் எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த லெட்டர் எக்ஸை வந்துட்டு நம்ம இன்னொரு ப்ராப்ளம் கூட யூஸ் பண்ணலாம். அந்த இன்னொரு ப்ராப்ளமில் அந்த எக்ஸுக்கான ஆன்சர் வந்துட்டு வேறு எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போ நம்ம பார்த்த ப்ராப்ளமில் எக்ஸுக்கு வந்துட்டு 3ன்னு இருக்குது ஆன்சரு. இப்போ இன்னொரு அல்ஜிப்ரா ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். 5 + x = 10 இந்த மாதிரி ஒரு அல்ஜிப்ரா ப்ராப்ளம் கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கண்டிப்பாக சேமாக இருக்கணும். ஸோ இங்கே இந்த ப்ராப்ளமில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு இந்த ஈக்குவேஷனில் 10 அப்படின்னு இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் கண்டிப்பாக வந்து 10 இருக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 10 இருக்கணும் அப்படின்னா அந்த அன்னோன் லெட்டர் எக்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக 5 தான் ஆன்சர் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஏன்னா 5 + 5 தான் வந்துட்டு 10ன்னு வர முடியும் ஆன்சர். இந்த ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் ஃபார் எக்ஸ் வந்துட்டு 5. லெட்டர் எக்ஸை வந்துட்டு நம்ம வேறு வேறு ப்ராப்ளமில் யூஸ் பண்ணுறோம். ஒரு ப்ராப்ளம்லையும் அதுக்கு வந்துட்டு வேறு வேறு சொல்யூஷன் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்லி ஓகே. அல்ஜிப்ராவில் இது வந்து கம்ப்ளீட்லி ஓகே. ஆனால் என்ன ஓகே கிடையாது அப்படின்னா, ஒரே ப்ராப்ளமில் ஒரே சமயத்தில் ஒரு லெட்டருக்கு வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x + x = 10 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸையும் கூட்டணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் 10 அப்படின்னு வந்துட்டு ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லுது இந்த ஈக்குவேஷன். இப்போ நம்ம வந்துட்டு 2 நம்பரை கூட்டி 10 அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அது வந்து நம்ம நிறைய விதத்தில் பண்ண முடியும், கரெக்டுங்களா? ஒரு விதம் என்ன அப்படின்னா 6 + 4 அப்படின்னு பண்ண முடியும். 6 + 4 வந்துட்டு 10. இப்போ இந்த மாதிரி சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸுக்கு வந்துட்டு 6ன்னு ஒரு சொல்யூஷன் இருக்குது, 4 அப்படின்னு கூட ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ ஒரே நேரத்தில் வந்துட்டு ஒரே ப்ராப்ளமில் எக்ஸுக்கு வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் இருக்குது. இப்படி வந்து இருக்கக்கூடாது. இப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து தப்பாயிரும், ரொம்ப கன்ஃபியூசிங் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ்க்கு வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது x + y = 10 அப்படின்னு நீங்கள் வந்து போடலாம். அப்போது இங்கே வந்து எக்ஸுக்கு வந்துட்டு 4ன்னு போட்டு ஒய்க்கு வந்து 4ன்னு போட்டு = 10 நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இப்படி போட்டோன்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரே ப்ராப்ளமில் ஒரு லெட்டருக்கு வந்துட்டு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. ஸோ x = 6ன்னு இருக்குது. இன்னொரு லெட்டர் ஒய்க்கு வந்துட்டு ஒரே ஒரு சொல்யூஷன் 4 அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து மெயின் ரூல். ஒரே ப்ராப்ளமில் ஒரே சமயத்தில் ஒரு லெட்டருக்கு வந்துட்டு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து 2-3 சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 இல்லை 3 வந்து லெட்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்ன புரியுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு அல்ஜிப்ரா ப்ராப்ளமில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். 3x + 5 / 2x = 6x + 15 / 2x இந்த மாதிரி ஒரு அல்ஜிப்ரா ப்ராப்ளம் இருக்குது, ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்துட்டு அட்லீஸ்ட் 1 2 3 4 4 இடத்துல வந்து யூஸ் ஆயிருக்கு ஒரே ப்ராப்ளமில். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லெட்டர் வந்துட்டு ஒரே ப்ராப்ளமில் நிறைய வாட்டி யூஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த எல்லா இடத்துலையும் வந்து அந்த லெட்டருக்கு வந்துட்டு ஒரே வேல்யூ தான் இருக்க முடியும், வேறு வேல்யூ இருக்க முடியாது. ஒரே வேல்யூ தான் கண்டிப்பாக இருக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். ரூல் 1 மூலிமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் இருக்கிற ஒரு லெட்டருக்கு வந்துட்டு ஒரே நேரத்தில் 2 நம்பர் வந்து நம்ம கொடுக்க முடியாது, அசைன் பண்ண முடியாது. ஆனால் இதுவே வந்துட்டு நம்ம ஆப்போசிட்டாக யோசித்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஈக்குவேஷனில் 2 லெட்டர் இருக்குது அப்படின்னா அந்த 2 லெட்டருக்கும் வந்துட்டு ஒரே நேரத்தில் ஒரே நம்பர் அசைன் பண்ண முடியுமா, கொடுக்க முடியுமா? ஸோ அந்த கேள்விக்கான பதில் வந்து எஸ், கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரூல் 2. இதை வந்து இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். a + b = 2. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து சேமாக இருக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏக்கும் பிக்கும் என்ன நம்பர்ஸ் கொடுத்தா அது வந்து ரைட் ஹேண்ட் சைடோட 2 அப்படின்னு ஈக்குவல் ஆகும். ஸோ ஒரு சொல்யூஷன் வந்துட்டு நம்ம வந்து ஏ வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கலாம், பி வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி போட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 + 2 will be equal to ரைட் ஹேண்ட் சைட் 2. ஸோ ரெண்டுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து சேம் ஆயிடும். அதே வரிசையில் நம்ம வந்து ஏ வந்து 2 + பி வந்து 0 உல்டாவாக கூட போடலாம். இப்படி போட்டால் கூட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 2 வந்துடும், which will be equal to ரைட் ஹேண்ட் சைட் 2. இதே வந்து இன்னொரு மாதிரி கூட போடலாம்.
அதாவது a வந்து 1 ப்ளஸ் b வந்து 1 அப்படின்னு போட்டால் கூட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 + 1 அது வந்து ரைட் ஹேண்ட் சைடோட 2ஓட சேம் ஆயிரும், ஈக்குவல் ஆயிரும். இப்போ இதில் பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஈக்குவேஷனில் 2 லெட்டர் இருக்குது ஏபின்னு. இந்த 2 லெட்டருக்கும் வந்துட்டு ஒரே சமயத்தில் சேம் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். a வந்து 1 b வந்து 1 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் ரூலோட கான்செப்ட். ஒரே நேரத்தில் 2 லெட்டருக்கு வந்துட்டு ஒரே நம்பர் வந்து நம்மளால் அசைன் பண்ண முடியும் ஒரு ஈக்குவேஷனில். ஆனால் இந்த ரூல் மூலிமா நம்மளுக்கு வந்து இன்னொரு அல்ஜிப்ராவோட ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்த்தை நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும், இல்லை ஒரு கான்செப்ட் புரிஞ்சிக்க முடியும். அது என்னது அப்படின்னா, நீங்கள் இப்போ கவனிச்சிருந்தீங்கன்னா நம்ம இந்த a + b = 2 சால்வ் பண்ணும்போது நம்ம வந்து 3 சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 3 சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம், கரெக்டுங்களா? அதாவது பிக்கு வந்துட்டு ஒரே நேரத்தில் வேறு சொல்யூஷன் நம்ம வந்து கொடுக்க முடிஞ்சது, வேறு நம்பர் அசைன் பண்ண முடிஞ்சது ஏவோட வேல்யூவை பொறுத்து, கரெக்டுங்களா? அதாவது இப்போ வந்து இஃப் ஏ வந்து 0வாக இருந்தது அப்படின்னா தென் பி வந்து கண்டிப்பாக வந்துட்டு 2 அப்படின்னு பார்த்தோம். இல்லை இப்போ இஃப் a = 2 அப்படின்னு பண்ணோன்னா தென் b வந்து கண்டிப்பாக வந்துட்டு 0 அப்படின்னு பார்த்தோம். இல்லை இஃப் a = 1 அப்படின்னா தென் b வந்து கண்டிப்பாக 1 அப்படின்னு பார்த்தோம். ஒரு ஈக்குவேஷனில் இந்த ஒரு லெட்டர் பிக்கு வந்து ஒரே நேரத்தில் நம்ம வந்துட்டு 3 வித்தியாசமான வந்து சொல்யூஷன் பார்க்குறோம். டிபெண்டிங் ஆன் ஏவோட வேல்யூவை பொறுத்து 3 விதமான பிக்கு வந்து சொல்யூஷன் வந்து நம்ம பார்க்க முடியுது. இப்போது ஒரு செகண்டுக்கு வந்து நம்ம ரூல் 1 வந்து நம்ம திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷனில் இருக்கிற ஒரு லெட்டருக்கு வந்துட்டு ஒரே நேரத்தில் 2 நம்பர் இல்லை 3 நம்பர், அட்லீஸ்ட் 2 நம்பர் கூட நம்மளால் வந்துட்டு அசைன் பண்ண முடியாது. x = 6, x = 4ன்னு கொடுக்க முடியாதுன்னு பார்த்தோம், புரிஞ்சுக்கிட்டோம், கரெக்டுங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் பிக்கு வந்து ஒரே நேரத்தில் 3 சொல்யூஷன் இருக்குது, 2, 0, 1. ஆனால் அது வந்துட்டு ஏவோட வேல்யூவை பொறுத்து மாறின்னு இருக்குது, கரெக்டுங்களா? இப்போ ஏ வந்து 0வாக இருந்தால் பிக்கு வந்து 2ன்னு ஆயிருது, ஏ வந்து 2ன்னு இருந்தால் பி வந்து 0 அப்படின்னு ஆயிருது. ஏ வந்து 1ஆக இருந்ததுன்னா அந்த சமயத்தில் வந்து பி வந்து 1ஆக மாறிடுது. ஸோ இது வந்து பி வந்து மாறினே இருக்குது ஒன்று ஏவோட வேல்யூவை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி பி வந்து மாறினே இருக்கிறனால ஒரே நேரத்தில் இந்த ஈக்குவேஷனில் பியை வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா, பி வந்து ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம், மாறி அப்படின்னு சொல்லுவோம், வேரியபிள். இப்போ அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த ஈக்குவேஷனில் ஏ கூட ஒரு வேரியபிள் தான், கரெக்டுங்களா? ஏன்னா வந்துட்டு பியோட வேல்யூவை பொறுத்து ஏவும் மாறினே இருக்குது. இப்போ பி வந்து 2 அப்படின்னு இருந்ததுன்னா ஏ வந்து 0 ஆகுது, பி வந்து 0 அப்படின்னா ஏ வந்து 2 ஆகுது, பி வந்து 1 அப்படின்னா ஏ வந்து 1ஆக மாறிடுது. ஸோ ஏவும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வேரியபிள். ஸோ இது வந்து ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ எப்போவுமே வந்து அல்ஜிப்ராவில் ஒரு ஈக்குவேஷனில் எந்த லெட்டர் இல்லை சிம்பிள் கொடுத்தாலும் ஏ, பி, எக்ஸ், ஒய், ஜெட், அதை வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் லெட்டரோட வேல்யூ வந்துட்டு இன்னொரு லெட்டரை வேல்யூவை பொறுத்து மாறினே இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வேரியபிள்ஸோட கான்செப்ட்ஸ், மாறியோட கான்செப்ட், ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அல்ஜிப்ரா வந்துட்டு கிட்டத்தட்ட அரித்மெட்டிக் மாதிரி தான். ஆனால் குறிப்பாக வந்து அல்ஜிப்ராவில் வந்துட்டு நம்ம வந்து அன்னோன் வேல்யூஸோட இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த லெட்டர்ஸ் இல்லை சிம்பிள்ஸ் எக்ஸ், ஒய், இசட் இல்லை ஏபி அந்த மாதிரி வந்துட்டு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி அப்புறம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற அன்னோன் வேல்யூ வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம், கரெக்டுங்களா? இப்போது இதை தவிர வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அல்ஜிப்ராவோட எல்லா ப்ராப்ளம்ஸில் இருக்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் வந்துட்டு எல்லா அல்ஜிப்ரா ப்ராப்ளம்ஸில் வந்து அடங்கியிருக்கு. அதுதான் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்குது இல்லைங்களா, பெருக்கல், அது சம்மந்தமான ஒரு விஷயம். என்னது அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு தெரியும் அரித்மெட்டிக்கோட ஆப்ரேஷன்ஸ் 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது: அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இப்போது அல்ஜிப்ராவோட ஈக்குவேஷன்ஸில் அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா, 2 வேரியபிளுக்கு நடுவில் அடிஷன் பண்ணுறோன்னா நம்ம வந்து அந்த வேரியபிள் எழுதி அந்த அடிஷன் சிம்பிள் வந்து கண்டிப்பாக காட்டுறோம், ஓகேங்களா? அதே மாதிரி சப்ராக்ஷன் பண்ணுறோன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு போட்டு அந்த சிம்பிளை வந்து கண்டிப்பாக காட்டுறோம். அதே மாதிரி இப்போ டிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை ஒய் அப்படின்னு போட்டு அந்த சிம்பிளை வந்து போடுறோம், எக்ஸ் டிவைடட் பை ஒய் அப்படின்னு. ஆனால் இந்த மல்டிப்ளிகேஷன் மட்டும் இருக்குது இல்லைங்களா, இப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு பண்ணுறோன்னா இப்போ இங்கே எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு போட்டு அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் காட்டுறோம் இல்லைங்களா, இது வந்து அல்ஜிப்ராவில் வந்துட்டு இது வந்து காட்டணும்னு அவசியம் கிடையாது. டிஃபால்ட்டாகவே தானாகவே வந்துட்டு நம்ம இப்போது எக்ஸ் ஒய் அப்படின்னு வந்து வெறுமை இப்படி போட்டு விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தானாகவே புரிஞ்சுக்கணும் இது வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய், எக்ஸையும் ஒய் வந்து பெருக்கிறோம் அப்படின்னு. இது வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து இது உள்ளே அடங்கியிருக்கு அப்படின்றது வந்து தானாகவே வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இதுவே வந்து அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன் மூணுத்துக்கும் வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த சிம்பிள் வந்து காட்டணும். இது வந்து காலங்காலமாக எப்படியே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, இப்போது நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஈக்குவேஷன் எழுதுகிறோம்,
x into y plus x into z is equal to 20 இப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறோம். இப்போது இது வந்து எவ்வளோ பெருசாக எழுதுறதுக்கு பதிலாக நம்ம வந்து சிம்பிளாக வந்துட்டு xy plus xz is equal to 20 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் வந்து கொஞ்சம் சுருக்கமாயிருது, நிறைய சிம்பிள்ஸ் இல்லாமல் ஆப்ரேஷன்ஸ் இல்லாமல். ஆனால் வந்துட்டு மீனிங் வந்து சேம் தான். இங்கே வந்து xyன்னு போட்டானா அது வந்து x into yன்னு அர்த்தம், xz அப்படின்னு போட்டிருக்கோன்னா அது வந்து x into z அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேங்களா? நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிளில் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு வேரியபிள்ஸ் கரெக்டுங்களா? இந்த ஈக்குவேஷனில் இங்கே வந்து xy வேரியபிள்ஸ், xz வேரியபிள்ஸ். இப்போ இதுவே வந்துட்டு வேரியபிள்ஸ் மற்றும் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு சேம் கான்செப்ட் தான். 5 into y plus 5 into z is equal to 20 அப்படின்னு இருக்குன்னா இதுக்கும் வந்துட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடணும்னு அவசியம் கிடையாது. 5y plus 5z அப்படின்னு வந்து காட்டுவோம். இதுவும் வந்து சேம் அர்த்தம் தான். 5y அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து 5yயும் பெருக்கிறோம், 5 into yன்னு அர்த்தம். 5z அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5யும் zயும் வந்து பெருக்கிறோம், 5 into z. ரெண்டு வேரியபிள்ஸ் இல்லை ஒரு வேரியபிள் ஒரு நம்பர் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதுவே வந்துட்டு நம்ம நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அதாவது 5 2 plus 5 6 is equal to 20 அப்படின்னா இப்போ இது வந்துட்டு நம்ம ஜென்ரலாக இப்படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு 5 into 2 கிடையாது. ஓகேங்களா? இது வந்து 52 plus 56 அப்படின்னு தான் வந்துட்டு அர்த்தம். ஸோ எல்லாமே நம்பர்ஸாக இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இங்கே உள்ளே வந்துட்டு சிம்பிள் போடணும், 5 into 2 plus 5 into 6 அல்ஜிப்ராவில். இல்லை வேறு மாதிரி கூட போடலாம். சில பேர் வந்துட்டு சில ஸ்கூலில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட் கூட போடலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டால் கூட வந்து என்ன அர்த்தம்னா இது வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்து அல்ஜிப்ராவில் வெறும் வேரியபிள்ஸ் இல்லை வேரியபிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருந்ததுன்னா சிம்பிள் வந்து காட்டணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் எல்லாமே நம்பர்ஸாக இருந்தது ஈக்குவேஷனில் ஒரு பக்கத்தில் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சிம்பிள் போட்டு காட்டணும். அப்போ வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும் இது வந்து ரெண்டு தனி நம்பர்ஸ் அப்படின்னு. ஸோ இதான் வந்துட்டு ஒரு மல்டிப்ளிகேஷனுக்கான ஒரு விஷயம். அல்ஜிப்ராவோட ப்ராப்ளம்ஸில் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. இது வரைக்கும் நம்ம வந்துட்டு அல்ஜிப்ராவில் இருக்கிற சில ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேசிக் கான்செப்ட்ஸ் மற்றும் டெஃபினிஷன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம், புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது எப்படி அல்ஜிப்ரா வந்துட்டு கிட்டத்தட்ட அரித்மெட்டிக் மாதிரி இருக்குது, அப்புறம் எப்படி அல்ஜிப்ராவில் வந்துட்டு அன்னோன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸில் வந்துட்டு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் இல்லை சிம்பிள்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், அப்புறம் அதை சால்வ் பண்ணி எப்படி சில ரூல்ஸ் மூலிமா அந்த அன்னோன் வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது வந்துலாம் பார்த்தோம். அப்புறம் அந்த ரூல்ஸ் மூலிமா ஒரு இம்பார்ட்டன்ட் வேரியபிள்ஸ் அந்த மாறிகள் அதோட டெஃபினிஷன் கூட வந்து நம்ம வந்து பார்த்தோம். கடைசியாக வந்துட்டு எப்படி இந்த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் இல்லை அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்துட்டு நம்ம அல்ஜிப்ராவோட ஈக்குவேஷன்ஸில் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, காட்டணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் வந்து பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் வந்து மேபி நீங்கள் வந்து யோசிக்கலாம், சரி இதெல்லாம் வந்து பார்க்குறோம், படிக்க ட்ரை பண்ணுறோம், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம், ஆனால் இது நிஜமாகவே வந்துட்டு நம்மளுக்கு வந்து நடைமுறை வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை சும்மாவே வந்துட்டு நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம், எக்ஸாம் பாஸ் ஆகணும் அந்த ஒரு நோக்கத்தில் நம்ம படிக்கிறோம், அந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிக்கலாம். அல்ஜிப்ரா வந்துட்டு அதோட ஈக்குவேஷன்ஸ் வந்து சும்மா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பேப்பரில் இல்லை டெக்ஸ்ட் புக்கில் இல்லை ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி யோசிக்க தோணும். அப்படி யோசிச்சா தப்பு இல்லை. ஆனால் இந்த ஈக்குவேஷன்ஸை வந்துட்டு நம்ம பேப்பரில் இல்லை டெக்ஸ்ட் புக்ஸில் போடாமல் எழுதாமல் விஷுவலாக வந்துட்டு நம்ம வந்து கிராஃபில் போட்டோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸோட வேல்யூ வந்துட்டு முக்கியத்துவம் வந்துட்டு ரொம்பவும் அதிகமாகுது நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில். நிஜமாகவே வந்துட்டு நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் இல்லை ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதோ இல்லை சில சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவும் உதவியாக இருக்குது. நம்ம வர வீடியோஸில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம் என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் அல்ஜிப்ராவில் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அது வந்து எப்படி சால்வ் பண்ணும் அதெல்லாம் வந்து பார்ப்போம். இங்கே சும்மா உங்களுக்கு வந்துட்டு ஒரு லைட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா உதவியாக இருக்கும்னு நான் அப்படி யோசித்தேன். ஸோ ஒன் ஆஃப் தி ஈக்குவேஷன்ஸ் நம்ம அல்ஜிப்ராவில் இருக்கிறது என்னது அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு படிப்பு சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு நம்ம எப்போவுமே கிராஃபில் போட்டோம்னா நீங்கள் இங்கே லெஃப்ட்டில் பார்க்குற மாதிரி அந்த ப்ளூ லைன் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து எப்போவுமே வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ், லீனியர்னா 1 அப்படின்னு அர்த்தம், இன்னொரு 1 அப்படின்னு அர்த்தம், அதுதான் வந்து ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துட்டு போகும் இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எப்போவுமே. ஸோ இது வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா நடைமுறை வாழ்க்கையில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராக்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஏரோப்ளேனாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஓட்டுற வண்டியாக இருக்கட்டும், அது வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் இல்லை எவ்வளோ மெதுவாக எவ்வளோ தூரம் போகுது அந்த மாதிரி வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் போடணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பேசிக்காக வந்து நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் வந்துட்டு அது வந்து போட முடியும் இல்லை சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு செட் டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதுதான் வந்துட்டு நம்ம வந்து quadratic ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இருபடிப்பு சமன்பாடுகள். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம்னா, நீங்கள் இங்கே லெஃப்ட்டில் பார்க்குற மாதிரி கிராஃபில் எப்போவுமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கர்வாக வந்து அப்படியே வரும், அந்த ப்ளூ லைனில் நீங்கள் பார்க்குற மாதிரி. ஸோ இதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது ஒரு ஃபுட்பாலை வந்துட்டு நீங்கள் காலால் ஏற்றுறீங்க, இல்லை வந்து ஒரு கிரிக்கெட் பாலை வந்துட்டு நீங்கள் பேட்டால் அடிக்கிறீங்க. அது எந்த கர்வில் எவ்வளோ பெண்ட் ஆகி எவ்வளோ தூரம் போகுது, என்ன வேகத்தில் போகுது, எவ்வளோ பெண்ட் ஆகி போகுது, அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து பேசிக்காக வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் மூலிமா தான் வந்துட்டு நம்ம அந்த ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி மூணாவதாக இன்னொரு டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதான் வந்து கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து முப்படிப்பு சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். கியூபிக் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோன்னா வந்துட்டு கிராஃபில் போட்டோன்னா எப்பவுமே வந்து இந்த மாதிரி 2-3 பெண்ட் ஆகி அந்த கர்வ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த ரெட் லைன் வந்துட்டு 2-3 பெண்ட் ஆகி அப்படியே போகுது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து கியூபிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கை எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆகிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் வந்துட்டு நீங்கள் கட்டலான்னு பார்க்குறீங்க. ஸோ அந்த ரோலர் கோஸ்டர் வந்துட்டு அதோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த மாதிரி பெண்டில் கட்டணும், எப்படி அந்த கர்வ்லாம் வந்துட்டு மாறணும், அந்த பெண்டெலாம் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும்னா பேசிக்காக வந்துட்டு கியூபிக் ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் வந்துட்டு நம்ம அந்த ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், விதவிதமான ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதோட முக்கியத்துவம் வந்துட்டு எவ்வளோ இருக்குது நடைமுறை வாழ்க்கையில். ஸோ உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நான் நம்புகிறேன். பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி வர வீடியோஸில் வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் என்னென்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அது வந்து எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்பவும் பிடிச்சிருந்தா மேத் புத்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.